கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு ஒரு பொட்டி ஒன்று வந்திருக்கிறதாவும் அந்த பொட்டியை திறந்து பார்த்துட்டு பிரேமலதா அவங்க பயங்கரமாக கதறி கதறி அழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. தேமுதிக கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் கடந்த வாரம் இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளம் வந்துட்டு இருந்தப்ப தேமுதிக அலுவலகத்தில் அவர் தனியாக சில விஷயங்களை ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஃபைலு பேப்பர் அது எல்லாமே தேமுதிக அலுவலகத்தோட கட்டிடத்தில் அங்கே இருக்கிற லாக்கரில் வைக்கப்பட்டிருந்திருக்கு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அது எதுக்குமே வேலை இல்லாத காரணத்தால் விஜயகாந்த் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அவரோட பேப்பர், அவர் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ண ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு தொண்டர்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை தகவலாக கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் தேமுதிக அலுவலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒருத்தவரே விஜயகாந்த் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஃபைல்ஸ், டாக்குமெண்ட், பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு பாராட்டி எழுதின கடிதங்கள், அவர் ஞாபகார்த்தமாக அங்கே என்னென்ன பேப்பர் இருக்கோ, என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு எடுத்துகிட்டு பிரேமலதா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் விஜயகாந்த் அவர்களோட கையெழுத்து போடப்பட்ட பல ஃபைல்ஸ் இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு தான் கணவர் ஞாபகம் மறுபடியும் பிரேமலதா அவங்க பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. தன்னோட கணவர் இறந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது அப்படிங்கிறதே கஷ்டம்தான். இப்படி பத்தாயிரத்துக்கு அவரை ஞாபகப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது மூலயமா அவங்க குடும்பம் எப்படி இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, விஜயகாந்த் அவரோட இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு தேமுதிக கட்சியோட நிர்வாகி ஒருத்தவர் இறந்து போயிருக்காராம். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட இறுதி உறவு நடந்துட்டு இருந்திருக்கு. அதை டிவியில் பார்த்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தேமுதிக கட்சியோட கிளை செயலாளர் ஒருத்தவர் அந்த அதிர்ச்சியில் உயிர் விட்டுருக்காராம். வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மயங்கி விழுந்திருக்காரு அதிர்ச்சியில். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி அந்த ஊர் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.